இப்போ இந்தியா கூட்டணி மாதிரி ஒரு பெரிய ஒரு முன்னணி மாதிரி ஒரு அமைப்பில் வந்துட்டு ஒரு ஆளை கூட கொடுக்க முடியாது தாவேக்கானால. பிஜேபிக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மக்கள் இதனால கஷ்டப்படுவாங்க, இவங்க துயரப்படுவாங்க, அதை பற்றி கவலைப்பட மாட்டான். அவனுடைய நோக்கம் என்னவோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். என்ன விதமான அரசு கொடுக்க போறீங்க, என்ன விதமான கொள்கையை வந்து நாட்டு மக்களுக்கு பயன் தரும், இந்தாண்ட தமிழ்நாட்டுக்கு என்ன விதமான இதெல்லாம் பண்ண போறீங்க. தாவேக்காக்கு இருக்கக்கூடிய சங்கடம் என்ன, அவங்களுக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, அதில் ஊர்ன கட்சிக்காரன் கிடையாது. அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? கெப்பாசிட்டி கிடையாது, அதுக்கான அமைப்பு கிடையாது, அதுக்கான ஃபோக்கஸும் கிடையாது. அப்புறம் என்ன இருக்குது அவர்கிட்ட? நீங்க தமிழ்நாட்டு மக்கள் எதை வேணாலும் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். மண்ணள்ளி போட்டாச்சு. ஒரு ஊர்லையும் விசிக அவருடைய கொடி பறக்குது, விசிக அவருடைய அமைப்பு இருக்குது. இந்த ஆளுக்கு தெரில, ஜோக்கரு தெரில, அவ்வளோதான். உங்களுக்கு ஜுரம் வந்துருச்சு, எப்படியோ 2 வருஷம் நீடிக்குமா அப்படின்னு கேட்பீங்களா? மாத்திரை போட்டு காலி பண்ண தானே பார்ப்பீங்க. அதனால ஏதாவது பண்ணி காலி பண்ணி தூக்கி போடுவோம், அவ்வளோதான், வேறு வழி இல்லை. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய திரு ஐயநாதன் சார். சார் வணக்கம் சார். தமிழ்நாட்டில இருந்து ஒரு குரல் ஒழிச்சிருக்கு. தாவேகா கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவரே என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டிலே கிடையாது. திமுக இருந்த வரைக்கும் எவ்வளவு கட்டுக்கோப்பா ஒரு சீரா இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க, காங்கிரஸ் திணறிட்டு இருக்கு கூட்டணியை கட்டமைக்கிறதுக்கு. காங்கிரஸினோட கையாளாகத்தனம், இப்ப திமுகவோட அருமை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சுட்டி. சார், ஒருபோதும் காங்கிரஸ் யாரை பத்தியும் அருமை பெருமைகள் எல்லாம் உணராது சார். அது காங்கிரஸ் கட்சி என்ன, அது ஒரு பவர் மிஷின், ஒரு ஃபியூடல் பார்ட்டி, அது பவரை நோக்கி போகுது, அவ்வளவுதான். அது யாரை பத்திலாம் கவலைப்படாது. அது போயிட்டு பவர் அட்டைன்மெண்ட் அது போயிட்டே இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க அவனை வந்துட்டு ஆபீஸரோட பார்க்க முடியாது. காங்கிரஸ்காரன் அவன் எங்கெங்கயோ சுத்தம் எவ்வளோ பண்ணுவான், எப்போ பிரதமர் கூட்டம்லாம் வந்து போவான், அவ்வளவுதான். ஃபுல்லா சம்பாதிப்பாங்க, ஃபுல்லா அனுபவிப்பாங்க, இதெல்லாம் தவிர வேறு எதுவுமே கிடையாது. இது திருமாவளவனுடைய ஒரு கிளைமா தான் பார்க்கணுமா, அல்லது அந்த கட்சிக்காரர் யாரோ ஒருத்தர் பேசுறாரு அதெல்லாம் நம்ம வந்து அப்படி எடுத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா திருமாவளவனுமே கடந்த காலத்துல என்ன சொன்னாரு, டிவிகேவும் டிஎம்கேவும் ஒரே அணியில இருக்கணும் இந்தியா கூட்டணியில அப்படின்னு சொன்னாரு. இல்லை, அவருடைய விஷயம் அது, அப்படி அவர் சொல்றாரு. இப்போ இந்தியா கூட்டணி மாதிரி ஒரு பெரிய ஒரு முன்னணி மாதிரி ஒரு அமைப்பில் வந்துட்டு ஒரு ஆளை கூட கொடுக்க முடியாது தாவேக்கானால. சப்போஸ் அவங்களை இங்கே வந்துட்டு இங்கே நீங்கள் ஒரு போராட்டத்தை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் நிற்கிறோம் அப்படின்னோம்னா, அவங்க பேசும்போது கூட இருக்கும்போது விஜய்க்கு ஒன்றும் தெரியலன்றது என்ன எக்ஸ்போஸ் ஆகும். அதான் பிரச்சனை அவங்களுக்கு. ஓகே சார், இப்போ இந்த கூட்டணியில இப்போ ஒரு ட்ரபிள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் இதில் பார்க்க வேண்டியது இருக்கா? வெளியில இருந்து ஆதரவு தரன்னு சொன்ன சிபிஐ சிபிஎம் அவங்க இந்த நீட் விவகார போராட்டத்தில் முதல் முறையாக சண்முகம் 2வது முறையாக மறுபரிசீலனைங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தினாரு. காவல்துறையின் அடக்குமுறைக்கு எதிராக சிபிஎம் தலைவர்கள் பேசின அந்த விஷயங்கள். அப்போ விஜய் கூட்டணி ஆட்சி கடத்துவதற்கு ஒரு ஜனநாயகவாதியோ அவர் அரவணைத்து சொல்லக்கூடிய நபர் அல்ல அப்படிங்கிறது இதை உணர்த்துதான். ஆமாம், இப்போ விஜய் பேசுனதெல்லாம் எடுத்துக்கங்க, எந்த விதமான அடிப்படை இல்லாத அவர் அள்ளி விட்டாரு. அவர் ஜெயிக்க மாட்டேன்னு நினைச்சாரு, எடுத்தாந்து உட்கார வச்சு. இப்போ என்ன பண்ணுவார்? இப்போ ஒரு விஷயத்தை நவுத்துறதுனால இப்போ கஜானோட காசு இருக்கான்னு பார்க்கணும். எங்கே போவீங்க? இதுதான் அவருடைய பிரச்சனை. ஸோ அதனால் இது எப்போதும் இருக்கக்கூடியது தான். அது பிஜேபிக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மக்கள் இதனால் கஷ்டப்படுவாங்க, இவங்க துயரப்படுவாங்க, அதை பற்றி கவலைப்பட மாட்டான். அவனுடைய நோக்கம் என்னவோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். அப்படி தான் அவங்க பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். இப்போ ஒவ்வொரு இஷ்யூவா வருதுல்ல. இப்போ முதல்ல நீட் வந்து இப்போ நீட் விவகாரம், அதில் இப்போ விஜய் அரசு எந்த ஸ்டாண்டுமே தெளிவாக சொல்லலை. நாங்கள் வந்து இந்த மாணவர்களுடைய அடக்குமுறைக்கு எதிராக இருக்கிறோம், அதில் ராகுல் காந்திக்கு நாங்கள் வந்து தோல் கொடுக்குறோம், சிஜேபிக்கு நாங்கள் தோல் கொடுக்குறோம் அப்படின்னு எதுவுமே அவங்க வந்து சொல்லலை. அப்போது இந்த கூட்டணி கட்சிகள் பார்க்குறாங்க, ஆஹா இது வந்து சரியான அணுகுமுறையா இல்லையே அப்படின்ட்டு. இல்லை, ஆரம்பத்துலேருந்து இந்தியா கூட்டணியினுடைய செயல்முறை பார்த்தீங்க அப்படின்னோம்னா, அது வந்துட்டு மோடிக்கு மாற்று அப்படின்ற ஒரு இடத்துல மட்டும் தான் நாங்கள் வேறு எதுவுமே நிற்கல. கொள்கை ரீதியாக இல்லைன்றீங்க? கொள்கை ரீதியாக இல்லை. நீங்கள் என்ன விதமான அரசு கொடுக்க போறீங்க, என்ன விதமான கொள்கையை வந்து நாட்டு மக்களுக்கு பயன் தரும், இந்தாண்ட தமிழ்நாட்டுக்கு என்ன விதமான இதெல்லாம் பண்ண போறீங்க, ரயில் திட்டங்கள் கொண்டு வர போறீங்க, கப்பல் துறைமுகம் நடவடிக்கை எடுக்க போறீங்க, அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்களா, அவங்களெல்லாம் எப்படி இது பண்ண முடியும்? ஆனால் இவங்க வந்துடுறோடனே பெரிய பெரிய ஆட்களாக பார்த்து அவங்களெல்லாம் உள்ளே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே சக் பண்ணி எடுக்கிறது. எல்லாம் பொன்ராஜ் போட்டுறவங்களாம் வெளில இருக்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். சிக்கலை சிக்க இருந்தாங்கன்னா வேற. ஏன்னா நல்ல ஒரு வாழ்க்கை வேண்டும்னா அவங்களோட போயிட வேண்டியதுதான், ஜோதியோட ஜோதியை கலந்துட வேண்டியதுதான். ஸோ இவங்கெல்லாம் அப்படி இல்லை, பிரின்சிபலாக இருக்கக்கூடியவங்களாம் அப்படி நின்னாங்க.
ஸோ அதை வந்துட்டு திமுக நல்லா பயன்படுத்திடுச்சு. எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு கேஸை போடுறான் ஒன்றுத்தும் அங்கே நடக்குது. எதுவும் டிஸ்மிஸ் ஆகலையே பாருங்கள், எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ காங்கிரஸ் அதை செய்ய வேண்டிய வேலையை ஒருபோதும் செய்யலை. செய்யாதனால திமுகலாம் வெளியேறாங்க. அவ்வளோதான் சார். இப்போ இஷ்யூ பேஸ்ல டிவிக்கே தடுமாறுது, அது வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை சரியா அவங்க வந்து சொல்லலை அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறோம். டிஎம்கேவுமே எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்கங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுதுல இப்போ. திமுக பொறுத்த வரைக்கும் 505 வாக்குறுதி 143 142 தான் அவங்க நிறைவேற்றினாங்க. அதை பற்றி அவங்க கவலைப்படல. ஏன்னா இதுவே மக்களுக்கு பலன் தரக்கூடியது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை எப்படி விட்டு தருவாங்க மக்கள்? விட்டு தரலையே. அதனால தான் இல்ல இஷ்யூ பெஸ்டா டிவிக்கு தடுமாற்றத்துல இருந்துச்சு, இல்ல அவங்களால எடுக்க முடியல பாஜகவுடைய. அதாவது அடுத்து தாவே காக்கக்கூடிய சங்கடம் என்ன? அவங்களுக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, அதுல ஊர்ன கட்சிக்காரன் கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? எதுவுமே ஆகாது. ஸோ அவனை வந்து கொள்கை பூர்வமான ஒரு கட்சி அப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட எதுவுமே இருக்காது. கொள்கை இல்லாத வந்துட்டு நல்லா பண்ணுவான் அட்மினிஸ்ட்ரேஷனா, அதுவும் பண்ண மாட்டான். திமுக அப்படி இல்லை. உடனே நாளைக்கே ஒரு கூட்டத்தை கூட்டி பேசி என்னன்றது பண்ணி ஒரு அறிக்கையை வெளில கொண்டாந்துருவாங்க. இல்லை வெளியில் இருக்கக்கூடிய புத்திசாலிகளெல்லாம் கூட்டு பேசி கீசி இப்படிலாம் இருக்க என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. இதெல்லாம் பிஜேபியில் இருக்க கிடையாது இல்லை சார். இப்போ குறைந்தபட்ச இந்த செயல் திட்டம் எதுவும் போடல இந்த கூட்டணிக்கு. அதனால இப்படிப்பட்ட ஒரு பல கருத்துக்கள் அந்த கூட்டணி கட்சியில் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை இல்லாம ஒரு இருக்கலாம். இப்போ நான் இந்த பேர் சொல்லியே குறிப்பிடுறேன். ஷானவாஸ் அவர்கள் நேற்று அந்த கொடுத்த பேட்டி தான். அதுல என்ன சொல்றாரு, பிஜேபியோட ப்ராக்சி கவர்மெண்ட் போலதான் இருக்குது, இது வந்து ஒரு மறைமுகமான பாஜக அரசுன்னு சொல்லி சீஃப் செக்ரட்டரி விவகாரத்தை அவர் வந்து குறிப்பிடுறாரு. ஏன் வந்து நீங்க எக்ஸ்டென்ஷன் வேற கொடுத்து வச்சிருக்கீங்க, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா போட்ட சீஃப் செக்ரட்டரி அப்படியே நீங்க வந்து தொடர்றீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூட அவர் கேட்கறத பார்க்குறோம். விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அமைச்சரவை அவருடைய ஆட்சியில் இருக்கணும், முதலமைச்சராக அவர் நீடிக்கணும். மற்றபடி வேறு எதுவும் அவருக்கு அப்பட போகிறதில்ல, மற்ற எந்த அக்கறையும் இல்லை. எப்படி செய்யணுன்றது ஒரு பிரெயின் ஸ்டாப்பிங்லாம் எதுவுமே கிடையாது. அவர் பாட்டுக்கு இருக்க போகிறாரு, நிர்வாக எந்திரம் அது பாட்டுக்கு போகுது, என்ன நடக்குதோ அது நடந்துட்டு போகுது, அவ்வளோதான். எவ்வளவு பாலியல் கூட வன்கொடுமைகள் நடந்திருக்கு பாருங்கள், அதில் எவ்வளோ பேர் கொல்லப்பட்டாங்கன்றதை பாருங்கள். அதே மாதிரி எவ்வளோ தூரம் அந்த மிருகங்கள்லாம் ஓய்வெடுக்குதுன்றதெல்லாம் பாருங்கள். நீங்கள் ஒரு விஷயத்துலையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஒன்று நல்லா தெரியும். விஜய்க்கு வந்துட்டு பவர், அதாவது இந்த அதுதான் காட்டு உதாரணம் சொன்னேன். 3 குட்டிகளை போட்டுக்கிட்டு அதை அப்படியே அரவணைச்சிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி போகும்போது பின்னாடி பார்க்கும். இவருக்கு தன்னுடைய அமைச்சரவையை காப்பாற்றிக்கிறணும், ஆட்சியை காப்பாற்றிக்கிறணும், அது தவிர எதுவுமே இல்லை. ஏதாவது செய்ய நினைச்சாருன்னா அதுக்குரிய திறன் இல்லை. அதுக்கு திறன் உள்ளவங்கள அவர் வச்சுக்கல, தேர்ந்தெடுக்கவே இல்லை. அவருடைய கட்சி அவருக்கு வளர்க்கவே இல்லை. 2.5 வருஷத்துல எப்படியெல்லாம் வளர்த்துருக்கலாம், அப்படியெல்லாம் வளர்க்கவே இல்லை. அவருடைய முன் வரவங்களை சேர்த்துக்கவே இல்லை. அப்போ எப்படி அவரால் ஒரு நல்ல ஆட்சி மக்களுக்கு வந்து ஒரு ஆட்சியை தர முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். அது ஒரு கட்டுப்பட்டித்தனமான தான் இருக்கும். அது அப்படியே நாய் குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டிகளை அப்படியே சுற்றி வந்துட்டு அப்படியே பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பதவி வந்துருச்சு, அவ்வளோதான். அவர் அப்படியே பாதுகாத்துட்டு இருக்காரு, அவ்வளோதான். அவர் பிரச்சனை பண்ணாது, அங்கே போகிற கண்டுக்காது, இங்கே இந்த மாதிரி கண்டுக்காது. உள்ளபடியே ஒரு நீட்டு எதிர்ப்பாளராக இருந்தாருன்னா நேராக இங்கே வந்துட்டு நீட்டை ஒடிக்கணும்னு சொல்லி போராட்டம் நடத்தக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு அவர் பேசினா போதும், பெரிய அளவுக்கு போகணும். வரமாட்டாங்க, ஏன்னா அவங்க கோச்சிக்குவான். அந்த அடிப்படையில் தான் அவங்க இருக்காங்க. இவர் ஆட்சிக்கு வெளியில் இருந்தபோது என்ன சொன்னார், அந்த தூய்மை பணியாளர்களுடைய தனியார் மயமாக்கலை எதிர்த்தார். அப்புறம் இவரே வந்துட்டு டெண்டர் விடுறாரு. அப்போ நீங்கள் எப்படி இவரெல்லாம் நம்புவீங்க? ஸோ விஜய் கிட்ட ஒரு திறன் இருக்குது, அவர் செய்வார் அப்படி நம்புறதுக்கு எந்த அடிப்படையும் இல்லை. அவர் சுற்றில இருக்கிறவங்க யாராவது எதுவும் இல்லை. அப்போ என்ன இங்கே நடக்கும்? அப்படியே ஆட்சியில் இருப்பாங்க, மண்ணாக இருக்கும். அப்படியே அவனும் பாருங்கள் தள்ளிட்டு போவா. இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் பாருங்கள் எப்படி கொள்ளையடிக்கப்படுதுன்றதை பாருங்கள். நாடு நல்லா பார்ப்பீங்க. இல்லை, ஒரு நல்லெண்ணத்தோடு நம்ம அணுகுவோமே. இப்போ குறுகிய காலகட்டம் தான் ஆயிருக்கு. நல்லெண்ணத்தோட என்ஜினியர் கிட்ட போயிட்டு உடம்ப கட்டுங்களேன். வெரி சிம்பிள். லாஜிக் இஸ் வாட். இதற்கு இன்னாரு அப்படின்னு தேர்ந்தெடுத்து அதனிடம் அவன் கண் விடல் அப்படின்னு தான் சொல்றாரு வள்ளுவர், இல்லையா? அப்ப நீங்க அது மாதிரி இல்லாத நீங்க யாருக்கிட்ட வேணாலும் கொடுத்துட்டு நடக்கும் பார்ப்போம் அப்படின்னா ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கிறவங்க கல்யாணம் போட்டு வச்சு சரியா போவோம் அப்படின்வாங்க. அது ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி நான் பொண்ணு ஒத்துக்குமா?
நீ கட்டிக்க போயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அது நீங்கள் நான் டெஸ்ட் பண்ணி தான் நான் எடுத்துக்குவேன் அப்படின்றது ஒரு புருஷனை. ஓட்டு போடுறதுக்கு விஜய்க்கு போட்டுரும், அது வேற கதை, அதை விட்டுருங்க. ஆனால் கல்யாணம்னு வரும்போது 1000 விஷயத்தையும் யோசிக்குது இல்லை, அது யோசிக்குதா இல்லையா? சீமான் கூட இந்த உதாரணத்தை எடுத்து வச்சார். ஆமாம், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டவர் இல்லை, அவர் கஷ்டப்பட்டவர் மட்டும் இல்லாத வாயால் எடுத்துக்கிட்டவர் எல்லாத்துக்கும். அதனால் அவர் கரெக்டாக தான் பேசுவார். நான் அதான் சொல்ல வரேன். பொதுவாக விஜயை பொறுத்த வரைக்கும் கெப்பாசிட்டி கிடையாது, அதுக்கான அமைப்பு கிடையாது, அதுக்கான ஃபோக்கஸும் கிடையாது. அப்புறம் என்ன இருக்குது அவர்கிட்ட? நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் எதை வேணாலும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். மண்ணள்ளி போட்டாச்சு, அதுதான் போங்க. இல்லை கரப்ஷன் ஃப்ரீ கவர்னன்ஸ் கொடுத்துருக்கன்றாரு. லஞ்சம் வாங்குறதுக்கு இப்போ பயப்படுறாங்க அதிகாரிகள் அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருக்கிறாரு. மாற்றம் 40 மூட்டைக்கு வந்துட்டு 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபா வாங்கினாங்க. இப்போ 100 கிலோ மூட்டைக்கு 225 ரூபா வாங்குறாங்களாம். அன்புமணி ராமதாஸ் கணக்கு போட்டு சொன்னார். இப்போ அவரே அமைச்சரவையில் இடம்பெறலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் தகவல் வருது. அது ரெண்டாவது விஷயம், ஃபேக்ஷன். அது நீங்கள் ஊழல் இல்லை, நீங்கள் 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபாப்பா எழுந்து பஸ் மேலே டான்ஸ் ஆடினாரு. அப்புறம் 41 பேர் செத்து போயிட்டாங்க, அவர் ஓடி வந்துட்டாரு. இப்போ பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறானே. ஒயின் ஷாப்லாம் மூடுறாரு 717. ஒரு ஒயின் ஷாப்லேருந்து 100 மீட்டர் தள்ளியும் ஒரு ரெஸ்டோ பாரு ஃபுல்லாக குடி சாப்பிடு ஹாப்பியாக இருக்குது. என்னது இது? ஸோ இவ்வளோதான் விஜயனுடைய அரசு, இதை தாண்டிலாம் போகாது அது. இப்போ திரு ஷானவாசனுடைய இந்த விமர்சனம் இது வந்து இந்த புரிதல் திரு திருமாவளவன் அவர்களுக்கு இல்லையா? இது பிஜேபியோட ப்ராக்சி கவர்மெண்ட்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறார். திருமாவளவன் அவருடைய முடிவு வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும், வேற வழி இல்லை. ஏன்னா அவருடைய விருப்பம் இல்லை, அவருடைய கட்சியினுடைய முடிவு. அதனால அப்படியே போகும். இல்லை மக்களால் நிராகரிக்கப்படாதா? ஏன்னா இப்போ ஒரு அமைச்சரவையிலையும் ஒருத்தர் இருக்காரு வன்னியரசு, இப்போ அவரும் மினிஸ்ட்ரியில் செயல்பட்டு இருக்கிறாரு. அந்த கட்சிக்காரங்களே வந்து இந்த சமூக நீதிங்கிற பெயர் மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் வன்னியரசு சரிதான் ஆதரிக்கிறோம் அப்படின்றாரு. இப்படி மக்கள் பார்க்கும்பொழுது விசிகா அப்படி கொள்கை ரீதியாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஒவ்வொருத்தர் ஆளுக்கு ஒவ்வொரு கருத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவர் ஒரு கருத்தை சொல்றாரு, அமைச்சர் ஒரு கருத்தை சொல்றாரு, அடுத்த கட்ட தலைவர்கள் ஒரு கருத்தை சொல்றாங்க. தேர்தல் முடிவில் எங்கே அறிவுபூர்வமாகவும் கொள்கை பூர்வமாகவும் இருந்துச்சு தமிழ்நாடு? நீங்கள் சொல்லக்கூடிய அடிப்படை வைக்கிறாங்க, இவிஎம் தவிர்த்துட்டு நான் பேசுகிறேன். எங்கே இருக்குது? இல்லைல்ல. அப்புறம் கட்சிக்காரன் மட்டும் என்ன பண்ணுவான்? அவனும் அப்படியே கூட பார்க்குறான், திரும்ப அவங்களோட போயிட்டார், அவ்வளோதான். இதுக்கு மேலே அவருடைய கட்சியை நிலைநிறுத்தி ஒரு கொள்கை கூடாரமாக்கி மறுபடியும் ஒரு பலம் வாய்ந்த சக்தியாக்குறதுலாம் பார்ப்போம், முடியுதா வரான்னு பார்ப்போம். ஆனால் இன்னமும் கொஞ்சம் பேலன்ஸ்டாக தான் பேசுறாரு. திரு வைகோ கடுமையாக சாடுறாரு திமுகவை. ஐயுஎம்எல்ஏ போல இருங்க நீங்க அப்படின்ற அளவுக்கு விசிகாவை மறைமுகமா விமர்சனம் பண்றாரு. வந்துட்டு அவர் ஒரு ஜோக்கர், அவருடைய கட்சியோட சின்ன கட்சியா விசிகா சொன்னார்ல அவரு. ஆமா, கிளை கழகம் எதுவுமே இல்லாத கட்சியெல்லாம் கூட 8 வச்சுட்டு வாங்கிட்டாங்க. இந்த ஆளு உலகத்துல எங்கேயாவது டிராவல் பண்ணியிருப்பானா தமிழ்நாட்டுல? ஏன் சார் அவர் நடைபெறமா போனாரு மது ஒழிப்புக்கு எதிராக? அந்த மெயின் ரோட்லேயே போனேன், உனக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் எப்படியாவது ஏறி உட்காந்தீங்கன்னா பைபாஸ்ன்னு நாகர்கோயிலில் போயிட்டு கன்னியாகுமரி போய் இறங்கிடலாம். புரியுதுங்களா? நடுவில் ஒரு பேப்பர் கடை கூட இருக்காது. அந்த மாதிரி தான் வைகோவனுடைய பயணமும். ஒரு ஊர்லேயும் விசிகா அவருடைய கொடி பறக்குது, விசிகா அவருடைய அமைப்பு இருக்குது. இந்த ஆளுக்கு தெரில, ஜோக்கரு தெரில, அவ்வளோதான். ஸோ அதனால் அவர் ஏதாவது பேசலாம். திரும்ப அப்படி கிடையாது. இதோ மாநாடு அறிவிச்சிருக்கிறாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்க வந்துட்டு ரீவைட்டலைஸ் பண்ணுவாங்க கட்சியை. பொறுத்து பார்ப்போம். இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ சிபிஐ சிபிஎம்மும் விமர்சனம் வைக்கிறாங்க. இப்போ தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சருடைய அறை மாற்றப்பட்டதற்கு சிபிஐனுடைய எம்பி சுப்பராயன் அதை கண்டித்து ஒரு அறிக்கை கூட கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் தெண்ட செலவு, கடிவாள இல்லாத குதிரை வந்து ஓடுறதுங்கிறது வந்து ஒரு ஆபத்தான போக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்று சொல்கிறாரு. இப்படி முரண்பட்ட கருத்துக்கள் தொடர்ந்து திரு விஜய் மீது ஏவுகணைகள் வீசப்பட்டே கொண்டிருக்குது. அதே போல் சிபிஎம்மோட தலைவர் திரு கனகராஜ் என்ன சொல்கிறாரு, நேற்றைய தினம் செய்தியிலே குறிப்பிலே வந்துச்சு, காவல்துறையினர் இந்த ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே கடுமையான ஒரு கண்ணாபின்னாண்டு அவங்களுடைய ராஜ்யமாக இருந்து கொண்டிருக்கிறது, அடக்குமுறை கடுமையாக இருக்குது, இது வந்து பார்த்துட்டு எங்களால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆமாம், சிஸ்டத்தை பற்றி ஒரு புரிதல் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி தான் ஆகும். மோடி எடுத்துக்கங்க, நான் அதான் ஆரம்பித்தோம் இல்லையா, சிஸ்டத்தை வந்துட்டு சரி பண்ண முடியல, உடனே சட்டத்தை கடுமையாக்குறாங்க. இவர் போலீஸை சரியாக கையாள தெரில, உடனே
நீ ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடு, நான் உடனே சாவச்சிடறேன். ஸோ இதெல்லாம் பெர்செப்ஷன் இல்லை, புரிதல் இல்லை, அறிதல் இல்லை, தெளிதல் இல்லை. அவ்வளோதான். இது திமுக காரன்ட்ட கேட்டா என்ன சொல்றாங்க? நாங்க தான் சொல்லுவோம்ல அன்னைக்கே, இந்த மார்ச்சிங்கிறது 6 மாதமோ இல்ல 1 வருடமோ இல்லை, அது 3 வருடமோ அதுக்குள்ளேயே வந்து நான் அரசியலுக்கே நான் வரலைங்க, கட்சி அரசியலுக்கே நான் வரல. ஒரு நிர்வாகம், நிர்வாக திறமை, அக்கறை, பார்வை, விஷன், நோக்கு, இதெல்லாம் இல்லையே. இல்லாத ஒரு கட்சியால் எதுவும் சாதிக்க முடியாது சார். ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு நல்லா தெரியும் ஹக்கீம். நான் சும்மா வெறுமனே நான் பேசலை. நான் சமூக நீதி காவலர் விபி சிங் இருந்த போதோ அல்லது மொரார்ஜி பாய் இருந்த போதோ அதெல்லாம் வேற காரணத்தை என்ன வாட் தே ஆர் டூயிங். பட் மோடிக்கெல்லாம் தெரியாது, விஜய்க்கெல்லாம் சுத்தமாக தெரியாது. அவங்கெல்லாம் ஒரு கட்டுப்பட்டுத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. ஆர்எஸ்எஸ் அதை விட பறந்துபட்ட பார்வை உடையவங்க ஆர்எஸ்எஸ் இல்லையே. அவங்களால என்ன பண்ண முடியும்? ஒரு நேரு இருந்தார் அப்படின்னா, நேருக்கு ஒரு பறந்துபட்ட பார்வை இருந்துச்சு. அதில் நீங்களும் முரண்படுவீங்க, நானும் முரண்படுவேன். அதற்கும் ஒரு இடம் அளிப்பார். ஏன்னா அவர் ஒரு ஜனநாயகவாதி, இஸ் அ டெமோக்ரேட். இவங்கெல்லாம் அப்படி கிடையாது. திஸ் பீப்புள் ஆர் டெமோக்ராட். இவங்கெல்லாம் நீதிபதியை கொல்றவங்க. இவங்களெல்லாம் நீங்கள் என்னன்னு எதிர்பார்ப்பீங்க? அதனால் இவங்களால சிஸ்டத்தை சரிப்பட முடியாது. ஸோ எதுவும் சரியாக நடக்காது. 5 ஆண்டுகள் நீடிக்குமா இப்படி கூட்டணி முரண்? கெட்டது 5 வருஷம் நீடிக்கணும். உங்களுக்கு ஜுரம் வந்துருச்சு, எப்படியோ 2 வருஷம் நீடிக்குமா அப்படின்னு கேட்பீங்களா? மாத்திரை போட்டு காலி பண்ண தானே பார்ப்பீங்க. அதனால் ஏதாவது பண்ணி காலி பண்ணி தூக்கி போடுவோம், அவ்வளோதான், வேறு வழி இல்லை. நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பயந்தீங்க. ரொம்ப நன்றி.